வெற்றி நமதே. வெற்றியாளர்களுக்கு வணக்கம். முதுகலை தமிழாசிரியர் தேர்வு, பட்டதாரி தமிழாசிரியர் தேர்வு, நெட்டு செட்டு போன்ற தேர்வுகளுக்கெல்லாம் பயன்படக்கூடிய கம்ப்யூட்டரை கற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிற தலைப்பில் இருக்கக்கூடிய புத்தகம் தான் நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். இது வந்து UGTRBல புத்தகத்தினுடைய பெயரே குறிப்பிட்டு இருக்கிறது. சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் பேட்ச் அவைலபிளாக இருக்குது. அதற்கான டீட்டெயிலை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து அதில் போய் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட தகவல்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸ்டோரேஜ் டிவைஸ் தான் இப்போ நம்ம பார்க்க இருக்கிறோம். நம்முடைய ஸ்டோரேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சேமிப்பகம் தான் ஸ்டோரேஜ். நம்ம பணத்தை கொண்டு போய் எப்படி பேங்க்லலாம் சேவ் பண்ணுவோமோ அந்த மாதிரி பணத்தை சேமித்து வைப்பது போல நாம் கொடுக்கக்கூடிய தரவுகளை சேமித்து வைக்கக்கூடிய இடம், அதுக்கு தான் ஸ்டோரேஜ் டிவைஸ் அப்படின்னு பேர். அதே மாதிரி நம்ம நிறைய கோப்புகள் எல்லாத்தையுமே, கோப்புகள்னா ஃபைல்கள், கோப்புகள் எல்லாத்தையுமே எதில், கணிப்பொறியிலையோ அல்லது நம்மளுடைய கைபேசியிலோ சேமித்து வைப்போம். நம்ம சொல்கிறது எப்படி சொன்னால் ஃபோல்டர் சொல்லுவோம். ஒவ்வொரு ஃபோல்டர் வச்சுருக்கேன், மியூசிக்கு ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கேன், கேம்ஸ்க்கு ஒரு ஃபோல்டர் இருக்குது, சோசியல் மீடியாவுக்கு ஒரு ஃபோல்டர் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி அந்த ஃபோல்டருக்குள்ளே நிறைய ஃபைல்ஸு, புரிதலுக்காக வேண்டிதான் இந்த ஃபோல்டர் இதெல்லாமே நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இதுக்குள்ளே அந்த சேமித்து வைக்கிறோம் இல்லையா, இதுதான் வந்து இந்த ஸ்டோரேஜ் டிவைஸ். நிறைய ஃபைல்களை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், உள்ளே சேர்த்து வச்சுக்கலாம். இதில் இந்த ஸ்டோரேஜ் டிவைஸில் என்னது முதல்ல கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹார்ட் டிஸ்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஹார்ட் டிஸ்க்கு தான் கம்ப்யூட்டரில் நம்ம சேர்த்து வைக்கிற அந்த ஸ்டோரேஜ் பகுதி அப்படின்னு சொல்லி சொல்லணும். இப்போ நம்ம மொபைலுக்கு பயன்படுத்துகிற மெமரி கார்டு மாதிரி இங்கே வந்து என்னது ஹார்ட் டிஸ்க்கு கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடியது. கம்ப்யூட்டரில் நம்ம சேமிக்கும் ஃபைல்கள் எல்லாமே முதல்ல எங்கே சேமிக்கப்படுதுன்னா ஹார்ட் டிஸ்கில் தான் சேமிக்கப்படுது. ஹார்ட் டிஸ்கில் தான் சேமிக்கப்படுது. இதை நம்ம அடிக்கடி கலட்டி எங்கனாலும் எடுத்து செல்ல முடியாது. இதனுடைய கொள்ளளவில் 20 ஜிபியிலிருந்து அதிகபட்சம் 100 ஜிபிக்கள் வரை சேமிக்கலாம். அதாவது ஒவ்வொரு இதுக்கும் நம்ம கார்டு எப்படி கொடுத்துருக்குறோமோ, மெமரி கார்டு எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த மெமரி கார்டு 8 ஜிபி, 2 ஜிபியிலேருந்து ஆரம்பித்து 8 ஜிபி, இப்போ வந்து 1 டிபி வரைக்கும் அப்படிலாம் இருக்குது. அந்த மாதிரி இந்த ஸ்டோரேஜ் ஹார்ட் டிஸ்கையும் அப்படி நம்ம என்ன செஞ்சுக்கலாம், பயன்படுத்திக்கலாம். இது கம்ப்யூட்டருக்கு உள்ளேயே இருக்கிறதுனால நிலையான ஸ்டோரேஜ் டிவைஸ் அப்படின்னு இதை என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. இதில் தகவல்கள் சேமிக்க அல்லது அழிச்சிட்டு புதிய தகவலை பதிகிறதுக்கு நம்மளால் முடியும். அடுத்து ஃப்ளாஃபி, இதுவும் ஒரு எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் டிவைஸ் அப்படின்னு அழைக்கப்படுது. இதில் வந்து 144 MB அளவுக்கு மட்டுமே தகவல்களை சேமிக்க முடியும். இதில் அதில் வந்து நமக்கு ஹார்ட் டிஸ்கில் இவ்வளவுதான் இல்லை, 100 சேமிக்கலாம்னு இருந்துச்சு. ஆனால் இங்கே 144 MB மட்டும்தான் நம்ம சேமிக்க முடியும். இந்த ஃப்ளாஃபி டிரைவை பயன்படுத்தி தகவல்களை ஃப்ளாஃபியில் சேமிச்சுக்கலாம். இதில் ஃபைல்களை சேமித்தும் சேமித்த ஃபைல்களை அழித்து புதிய ஃபைல்களை நம்ம சேமிக்கவும் நம்மளால் முடியும். ஆனால் ஃப்ளாஃபி நீண்ட நாள் உழைக்காது. இதன் ஆயுட்காலம் குறைவு. இந்த பாயிண்ட்டு தான் முக்கியம். முதல்ல இதில் 3 பாயிண்ட்டு தான். இதை அடுத்து எக்ஸ்டர்னல் டிவைஸ் தான். 144 MB மட்டும்தான் நம்மளால் சேமிக்க முடியும். இது நிரந்தரமானது கிடையாது. ஃபைலை சேமிக்கவோ அழிக்கவோ நம்மளால் முடியும். அடுத்தது பார்த்தோன்னா ஜிப் ஃப்ளாஃபி. இது எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் தான். அதாவது வெளிப்புற ஸ்டோரேஜ் தான் எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு. இன்டர்னல்னால் உள்ளே இருக்கிறது, இது வெளிப்புற எக்ஸ்ட்ராவாக நம்ம சேமித்து வைக்கிறதா. இந்த ஃப்ளாஃபியை விட சற்றே தடிமானது, கொஞ்சம் அதிக அளவில் நம்ம வந்து என்ன செய்யலாம், ஃபைல்களை சேமிக்கும் திறனுடையது ஜிப்பு ஃப்ளாஃபி அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த ஜிப்பு ஃப்ளாஃபி, இந்த ஜிப்பு ஃபைல்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் சேமித்து வைக்கிறது. ஃப்ளாஃபியில் 100 MB முதல், எங்கேருந்து 100 MB முதல் 250 MB வரை தகவல்களை சேமிக்கலாம். நம்ம ஃப்ளாஃபியில் 144 MB வரை மட்டும்தான் சேமிக்க முடியும்னு பார்த்தோம். ஆனால் ஜிப்பு ஃப்ளாஃபியில் 100 MBயிலிருந்து 250 MB வரை நம்ம தகவல்களை சேமிக்கலாம். இந்த தகவல்களை இந்த ஜிப்பு ஃப்ளாஃபியில் நம்ம எத்தனை முறைனாலும் தகவல்களை அழிக்கலாம், புதிய தகவல்களை சேமிக்கலாம். ஜிப்பு ஃப்ளாஃபி வந்து சாதாரண ஃப்ளாஃபி டிரைவில் பயன்படுத்த முடியாது. இதற்கு ஜிப்பு டிரைவ் அப்படின்னு பிரத்யோக கருவி இருக்குது. சாதாரணமாக பயன்படுத்த முடியாது, ஜிப் டிரைவ் அப்படிங்கிற ஒரு கருவி இருக்குது. அதன் மூலமாக தான் நம்ம பயன்படுத்திக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா காம்பேக்ட் டிஸ்க். இதை தான் நம்ம CD அப்படின்னு சுருக்கமாக சொல்லுவோம். இந்த ஃப்ளாஃபியை காட்டிலும் இதில் வந்து பல மடங்கு அதிக ஃபைல்களை சேமிக்க முடியும். CDயில் 650 MB முதல் 700 MB வரை. இதில் நம்ம ஒன்றையும் முதல்ல பார்த்துக்கணும், எத்தனை MBயிலேருந்து எத்தனை MB வரைக்கும் நமக்கு சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது எல்லாமே. ஃப்ளாஃபி 144 MB,
ஜிப்பு ஃப்ளாப்பி பார்த்தீங்கன்னா 100 MBலேருந்து 250 MB வரைக்கும் இருக்குது. காம்பேக்ட் டிஸ்கில் வந்து 650 MB முதல் 700 MB வரைக்கும் இருக்குது. இதை கூட நமக்கு வந்து என்ன செய்யலாம், ஒரு பொறுத்துக மாதிரி கொடுத்து கேட்கலாம். சிடியில் ஃபைல்களை சேமிக்க சிடி ரைட்டர் அப்படிங்கிற டிவைஸ் பயன்படுத்தப்படுது. இதில் ஃபைல்களை சேமிக்கவும் சேமிக்கப்பட்ட ஃபைல்களை படிச்சுக்கவும் முடியும். ஃபைல்களை அழித்து மறுபடியும் சேமிக்க முடியாது. சிடி ரீடைபிள் என்ற சிடியில் ஃபைல்களை சேமிப்பதோட அதை அழித்து புதிய ஃபைல்களை நம்மளால என்ன செய்ய முடியும், புதிய கோப்புகளை அதில் நம்மளால சேமிக்க முடியும். இதில் வந்து ரீட் ஒன்லி மெத்தட்னு சொல்லுவாங்க இல்லையா, படிக்க மட்டும் செய்யும் டிவைஸ் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யலாம் சொல்லலாம். இதை வந்து சிடி ரீடர் அப்படின்னு அழைக்கப்படுது. இது பாதுகாப்பாக இருந்துச்சுன்னா ரொம்ப நாளைக்கு இதில் இருக்கிற மெமரிஸ் வந்து என்ன செய்யாமல் இருக்கும், அழியாமல் இருக்கும். அந்த சிடி வந்து ஸ்க்ராட்ச் ஆகக்கூடாது, அந்த மாதிரி பாதுகாப்பாக பார்த்துருந்தோம்னா கரப்ட் ஆகாமல் இருக்கும். அடுத்து டிஜிட்டல் வீடியோ டிஸ்க்குனா இது சுருக்கமாக டிவிடி அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிடும் சொல்கிறோம். இப்போ இந்த சிடி, காம்பேக்ட் டிஸ்க்கு, டிவிடி, அந்த அதுக்குள்ள டிஜிட்டல் வீடியோ டிஸ்க் இப்படிங்கிற அந்த அப்ரிவேஷனும் நமக்கு என்ன செய்வாங்க, விரிவாக்கமும் நமக்கு கேட்பாங்க. அதனால அதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். சிடியின் அடுத்த கட்ட வளர்ச்சி தான் இந்த டிவிடி. இது நம்ம கேட்கும் பாடல்கள், பார்க்கும் படங்களுக்கு உரிய தொழில்நுட்பம் இருக்கும். சிடியில் நம்ம அதிகபட்சம் 700 MB அளவுள்ள தகவல்களை மட்டும் சேமிக்க முடியும். ஆனால் இந்த டிவிடியில் 4.7 GBயிலிருந்து 17 GB அளவு ஃபைல்களை சேமிக்கலாம். இப்போ டிவிடி 5 வகையில் இருக்கு. சாதாரண ஃபைல்களை சேமிக்க டிவிடி ரோம் அப்படிங்கிற டிவிடி, வீடியோ படங்களோட பதிவு செய்ய டிவிடி வீடியோ அப்படின்னும், ஆடியோ ஃபைல்களை மட்டும் பயன்படுத்த தனியா டிவிடி ஆடியோ அப்படிங்கிற டிவிடி இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா டிவிடிஆர் என்று அழைக்கப்படும் ஸ்டோரேஜ் டிவைஸ். இது பல வகையான ஃபைல்களை பார்ட்மெண்ட்டுகளாக உறுதுணை செய்யும் வகையில என்ன செய்யுது, வடிவமைக்கப்பட்டிருக்கு. 5வது ஒரு வகை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டிவிடிஆர்டபிள்யூ. இதுல தகவல்களை எழுதியும் அழிக்கவும் செய்யலாம். ஃபிளாப்பியை போன்று ஒரு ஃபைலை நீக்கி பிற்பாடு சேமித்துக் கொள்ளவும் இதில் முடியும். அழிச்சு சேர்க்கிறது எதில் மட்டும்தான், டிவிடிஆர்டபிள்யூல மட்டும்தான் முடியும். இப்போ 5 வகையில இருக்கு. முதல் வகை ஃபைல்களை, சாதாரண ஃபைலை சேமிக்க டிவிடி ரோமு, அடுத்து வீடியோ ஃபைல் சேமிக்க டிவிடி வீடியோ, ஆடியோ ஃபைலை சேமிக்க டிவிடி ஆடியோ. அடுத்து பார்த்தோம்னா ஃபைல் ஃபார்மேட்டாக இருக்கக்கூடிய பல வகையான ஃபைல் ஃபார்மேட்டுகளை சேவ் பண்ணுறதுக்கான ஒரு இடம். இன்னொன்று அடுத்து நம்ம ஃபைல்களை சேமித்து அழித்து திரும்பவும் சேவ் பண்ணுற மாதிரியான பகுதி. இந்த 5 பகுதியாக இருக்குது. அடுத்ததா டிஜிட்டல் கேமரா. இது ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ் தான். இதில் எடுக்கப்படக்கூடிய புகைப்படங்கள் மெமரி சிப்புகள் அப்படியே என்ன செய்யுது, பதிவாகுது. பிறகு வந்து இப்போ இருக்கிற கேமரா தெரியும், முன்னாடிலாம் பார்த்தோன்னா நம்ம ஃபிலிம் ரோல் போட்டு எடுத்து கழுவி அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ அதே இது இப்போ வந்து என்ன செய்யுதுன்னா அந்த மெமரி கார்டை போட்டு அதில் வந்து என்ன செஞ்சிடறாங்க, இது பண்ணாங்க. இதுதான் டிஜிட்டல் கேமரா அப்படின்னு சொல்றது. இதில் புகைப்படங்கள்ல மெமரி ஜிப்புகள் மூலமாக பதிவாகும். பிறகு இதில் இருந்து கம்ப்யூட்டருக்கு இணைப்பு கொடுத்து அதை வந்து நம்ம எடுத்த இப்போ போல் என்ன செய்யறது, எடிட் பண்ணி ஃபோட்டோஷாப்லாம் பண்ணி என்ன செஞ்சுக்கலாம், புகைப்படத்தை நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி சர்வர்கள் வந்து பல சியூக்களாக உள்ளடக்கியது தான் சர்வர்கள். இது வந்து ஒரு கம்ப்யூட்டரில் சுமார் 120 GB வரை தகவல்களை என்ன செய்யும், சேமித்து வச்சுருக்கோம். அந்த சிபியு, கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய சிபியூக்கள், நிறைய சிபியூக்கள் எல்லாம் கொண்டு வந்து ஒரே இடத்துல வைக்கிறது, அந்த இதுதான் சர்வர், கனெக்ட் பண்ணி வைக்கிறது. அந்த சர்வர்லேருந்து அந்த சிபியூக்கு பூரா தகவல்கள் எல்லாமே போகும். அப்போ ஒரு தகவல்கள் நிறைய இதுகளில் வந்து என்ன செய்யும், கனெக்ட் ஆகியிருக்கும். மிகப்பெரிய வர்த்தக நிறுவனங்களில் 100க்கும் மேற்பட்ட கம்ப்யூட்டர்கள், அதாவது சர்வர் வந்து ஸ்லோ. இப்போ நிறைய இடத்துல நம்ம பார்க்கும்போதே, நெட்டில் பார்க்கும்போதே பார்த்தோம் சர்வர் நாட் ஃபவுண்டு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த மாதிரி இருக்கிறது, அந்த சர்வர் மொத்தமாக ஒரே இதில் கனெக்ட் ஆகி இருக்கிறது. மிகப்பெரிய வர்த்தக நிறுவனங்களில் 100க்கும் மேற்பட்ட கம்ப்யூட்டர்கள் இருக்கும். இந்த கம்ப்யூட்டர்களை இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக இந்த சர்வர் இருக்குது. இதில் சேமிக்கப்படக்கூடிய தகவல்கள் சர்வர்களில் சென்று பதிவாகும். இதன் தேவைகளை பொறுத்து 1000 GBக்கும் அதிகமான தகவல்களை சேமிக்கும் சர்வர்களை வைத்துக்கலாம். இது சேமிக்கப்படக்கூடிய தகவல்கள் எல்லாமே பின்னாடி நம்ம எப்போ தேவையோ அதை ஈஸியாக வந்து என்ன செஞ்சுக்கலாம், நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஃப்ளாப்பிலோ அல்லது சிடியிலோ வெளியே கொண்டு செல்ல முடியாது. தனின்னு ஒரு நபர் என்ன செய்ய முடியாது, சர்வருக்குள்ள பாஸ்வேர்டு இதெல்லாம் இல்லாமல் வெளியில் எடுத்து என்ன செய்ய முடியாது, கொண்டு போக முடியாது. இதோட ஸ்டோரேஜ் டிவைஸ் அப்படிங்கிற இந்த பகுதி நிறைவு பெறுது. இதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த காணொலியில் பார்க்கலாம். நன்றி.